வணக்கம் கோப்பா சீனியர்களே. ஸோ இன்றைக்கி முக்கியமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கிற சில நிகழ்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக இந்த பெட்ரோல் பாம் கலாச்சாரம், அப்புறம் அதன் பின்னாடி இருக்கிற உண்மைகள், அதை நம்ம எந்த டைரெக்ஷனில் அதை அணுகணும், அதை ரொம்ப சென்சிட்டிவைஸ் பண்ணணுமா இல்லை அதை ரொம்ப மெச்சூர்டாக நம்ம டீல் பண்ணணுமா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இது யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு அமைப்பு. ஸோ இவங்க உள்நாட்டுக்குள்ளே தீவிரவாத அமைப்புகள் எதாவது இருக்கா, இல்லை பயங்கரவாத நிகழ்வுகளுக்கு நடக்காமல் பார்த்துக்கிறது, அது நடந்தால் அதை பற்றி விசாரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. ஸோ அவர்கள் வேலையை செய்யட்டும், அதை யாரும் இங்கே குறை சொல்லலை. நிச்சயமாக அவர்களுக்கு ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி பயங்கரவாத நடவடிக்கைகள் இருக்குது, இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் போயிட்டுருக்கு, சீக்ரெட் பிளான்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கிரிட்டிசைஸே பண்ணல, லெட் தம் டூ தேர் டியூட்டி. ஆனால் இங்கே SDPI, அதாவது சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் PFI, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இந்த அமைப்பு, இந்த ரெண்டு அமைப்பில் இருக்கிறவங்கள தான் குறிப்பாக டார்கெட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ரெண்டுமே ஒரே அமைப்பு தான். ஏன்னா PFIயோட பொலிட்டிக்கல் விங் தான் SDPI அப்படிங்கிறத பரவலாக எல்லாரும் பேசப்படுற ஒரு விஷயம். இதில் என்ன பிரச்சனைனா, இதில் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அதில் எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. இந்த அமைப்பே பார்த்தீங்கன்னா ஃபாசிசத்துக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஃபாசிசம்ங்கிறது என்ன, இங்கே பெரும்பான்மை மதவாதம், நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை போயிட்டு இவங்க இஷ்டம் போல் மாற்றிட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு தாங்கள் சொல்கிற சனாதானத்தை ஃபாலோ பண்ணணும், அதை ஹிந்து, நம்ம ஹிந்து பெருமையை பேசுகிறது, ஹிந்துத்துவாவையே மறைமுகமாக ஹிந்துங்கிற லேபிளில் நமக்குள்ளே கடத்துறது தான் இப்போது நடந்துகிட்ருக்கிற இந்த ஒரு ஃபாசிசம். இந்த ஃபாசிசமும் அதன் பிறகு இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு அரசியலையும் இந்த இருக்கிற அரசாங்கம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் எதிர்க்கிற ஒரு தேவை இன்றைக்கி இருக்கிறதுனால தான் SDPI, PFI போன்ற அமைப்புகள்லாம் களமாடுறாங்க. ஸோ இங்கே ஜனநாயகத்தன்மை இப்போ காங்கிரஸ் மாதிரியோ இல்லை UPA 1 மாதிரியோ ஒரு ஆட்சி இருந்தால் நிச்சயம் இந்த மாதிரி அமைப்புகள் இந்தியாவுக்குள்ளே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர்கள் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. எப்போ இருந்து இவர்கள் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சுதந்திரம் கிடைத்த நாட்கள் முதலாகவே RSSக்கும் இங்கே இருக்கிற முஸ்லீம் அமைப்புகளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. இல்லை நான் முஸ்லீம் அமைப்புகளை நான் குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர்கள் திருப்பி தான் அடிக்கிறார்கள், முதலில் எப்போவுமே அடிப்பதே கிடையாது. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் RSSக்கும் இந்த PFIக்கும் அடிக்கடி நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கும். அதை நம்ம பொதுவாக நம்ம இப்போ எப்படி டீல் பண்ணிடுறோன்னா, இந்த இந்து முஸ்லீம் சண்டைப்பான்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக கொஞ்சம் கவனமாக எல்லோரும் சில விஷயங்களை சிந்திக்கணும். நிச்சயம் உங்களுக்கு நிறையா பணி சுமைகள் இருக்கும், இதெல்லாம் ரைட்டு. பட் நாட்டோட இந்த டைரக்ஷனுக்காகவும் நம்ம இந்த சில விஷயங்கள்லாம் கரெக்டாக உள்வாங்கினா தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இது கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்போம். நம்ம பொது வாழ்க்கையில் நம்ம இருக்கோம், நம்ம பொதுவான ஆட்கள் நிறைய பேர் சந்திக்கிறோம். நம்மக்கிட்ட தினமும் ஒருத்தன் நீ சரியில்லை, நீ உருப்பட மாட்டா, நீ வேஸ்ட்டு, நீ நீ அப்படியா, நீ இப்படியான்னு நம்மளை ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கான்னா நமக்கு நம்மளை அறியாமலே அவனை நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ RSSங்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு தாங்க. இவர்கள் இங்கே அரசியல் செய்வதற்காக இஸ்லாமிய வெறுப்பை இவங்க கையில் எடுக்கிறாங்க. நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் BJP லான்ச் பண்ணுங்கள், நீங்கள் மக்களுக்கு நல்லது என்ன செய்யணுமோ செய்யுங்க, ஹிந்துக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் அதை வர்ணாசிரம்னு பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும். அது ஹிந்து மதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை, அந்த 4 வர்ண கான்செப்டை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களாங்கிறத ஹிந்துக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அது பிரச்சனை, அது அவங்க டீல் பண்ணட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இந்துக்களுக்கு நம்மளால் நல்லது செய்ய முடியல, அதுலேயும் நீங்கள் குறிப்பாக பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்கிறீங்க. இது செய்யும்போது மற்றவர்கள் இதை பற்றி பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இஸ்லாமிய வெறுப்புங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறீங்க. அது எப்படி கட்டமைக்கிறீங்க, இவர்கள்லாம் பயங்கரவாதிகள், இவர்கள்லாம் தீவிரவாதிகள், இவர்கள் வேறு ஊர்லேருந்து வந்தவங்க, இவங்க இங்கே படையெடுத்து வந்தாங்க, இங்கே இருக்கிற இந்துக்களை கொண்டு தான் இவங்க இது பண்ணாங்க, கோயில்களை இடிச்சுட்டு தான் இவங்க மசூதியை நிறுவினார்கள், இதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வரலாறு தான். இப்போ நம்மளால் போய் வரலாறை மாற்ற முடியாது. பிரிட்டிஷ்காரன் இங்கே ஆண்டுட்டு போனான். இப்போ போய் நான் பிரிட்டிஷ்காரனை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இறந்து போன குயின் எலிசபெத்தை போய் நீங்கள் எதனா பழி வாங்குவீங்களா, இல்லை அவங்க குடும்பத்தை போயிட்டு நீங்கள் எதனா பழி வாங்க போகிறீங்களா? அப்படி நீங்கள் பண்ணி தான் பாருங்கள். தைரியசாலியாக இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா நமக்கு சான்றுகள் இருக்குது. பிரிட்டிஷ் எப்படி சிஸ்டமேட்டிக்கலாக ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இங்கே உள்ளே வந்தவன் எப்படி சிஸ்டமேட்டிக்கலாக இங்கே நம்மளை ஆண்டுட்டு போனாங்கிறது உங்களுக்கு வரலாறு இருக்குது. அப்படி இருக்கிற வரலாறு இருக்கிற பிரிட்டிஷை போய் உன்னால் கேள்வி கேட்க முடியல. பிரிட்டிஷே வேணாங்க, இன்னும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட நம்மளை ரூல் பண்ணிட்டு போனாங்க. ஏன் பாண்டிச்சேரி இருக்குது, பாண்டிச்சேரியில் ஃப்ரான்ஸ் காலனியெல்லாம் இருந்தது. ஸோ ஃப்ரான்ஸை போய் நீங்கள் கேட்பீங்களா, ஏன்னா என் நாட்டுக்குள்ளே எங்களை ரூல் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு போய் ஃப்ரான்ஸை கேட்டுப்பாரு. ரஃபேல் மட்டும் வாங்குறல அவங்ககிட்ட. இதுதான்
நம்மக்கிட்ட பிரச்சனை. ஆனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட மதத்தை, இஸ்லாமியர்களை மட்டும், அவர்கள் வந்து இந்த நாட்டில் இருக்காங்க, இங்கே இருக்கிற இந்துக்களே வந்து சில பேருக்கு மத மாற்றம்லாம் நடந்து இஸ்லாமிய மதத்தை தழுவியிருப்பாங்க. அதை நம்ம அவர்களோட தனிப்பட்ட உரிமை. இது அரசியலமைப்பு சட்டத்திலேயே இதை சொல்லியிருக்கு. ஒரு தனி மனிதனுக்கு அவனோட மதத்தையோ அவனோட வழிபாடு உரிமையை வந்து சொல்லியிருக்காங்க. கடவுளே இல்லைங்கிறவனுக்கு கூட இந்த நாட்டில் இருக்க உரிமை இருக்குது. அப்படின்னும் போது இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் விரும்பும் மதத்தை, அவர்கள் கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்க அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொடர்ந்து அவர்களை வந்து வம்பிழுக்கிறது, அவர்களை போய் சீன்றது, அவர்கள் உணவு முறையை வந்து கிண்டல் கேலி பண்ணுறது, அவர்கள் உணவு முறையை வந்து நீங்கள் வந்து அடக்கிறது, பீஃப் சாப்பிடக்கூடாது, பீஃப் பேன் பண்ணுறது. பீஃப் பேன் பண்ணுறதுனால என்ன ஆகும், அவர்கள் வந்து பீஃபை வந்து உணவாகவும் பார்க்குறாங்க, அவர்கள் வந்து அதை வந்து ஒரு வாழ்வாதாரமும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பீஃப் ஸ்டால் போடுறாங்க, அப்புறம் பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அந்த மாட்டு தோல் முதற்கொண்டு எல்லாமே இங்கே கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. அவங்களே கிடையாது, இந்துக்களே நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற பார்ப்பன இந்துக்களே நிறைய பேர் பீஃப் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஆர்டிஐ போட்டு பாருங்கள், வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும் இந்த இது பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே அடிப்படையாக இது எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்து பீஃப், இந்த உணவு தான். இஸ்லாமியர்களுக்கும் அதாவது ஆர்எஸ்எஸ்க்கும் அடிப்படை பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா உணவு. நான் கடவுளாக கும்பிட்ற ஒரு விஷயத்த நீ வந்து உணவாக சாப்பிட்ற, அதை வந்து நீ வணிகமாக பண்ணுற, வியாபாரம் பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உற்று நோக்கினால் இவர்கள் வந்து எல்லாமே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் இந்த சென்ஸ் இந்துக்கள், அதில் குறிப்பாக வந்து பார்ப்பனர்கள், இதை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பனியா கும்பல்லாம் வந்து இன்றைக்கி பீஃப் வச்சு பெரிய வந்து ஒரு தொழிலே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இஸ்லாமியர்கள் மீது இந்த மாதிரி வெறுப்பை கட்டி அவர்களை வந்து என்ன பண்ணுறீங்க, பொதுமக்கள்கிட்ட ஏதோ ஒரு பயங்கரவாதிகள் போல் சித்தரிக்கிறீங்க. நீங்கள் அவர்களை தொடர்ந்து அடிக்க என்ன பண்ணுவான், நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் அவன் திருப்பி அடிப்பான். நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் திருப்பி அடிக்கும் போது என்ன பண்ணுறீங்க, NIAவை வர வைக்கிறீங்க, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி வர வைக்கிறீங்க. இல்லை அவன் வந்து அரசியல்வாதியாக இருந்தால் அவனுக்கு CBI, ED, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இதை விட்டு அவனை த்ரெட்டன் பண்ணுறது, அவன் சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணுறது. இல்லை அரசியல் ரீதியாக வந்தால் கூட யோகி மாதிரி ஆட்கள்லாம் 80 vs 20 அப்படின்னு இந்துக்களை வந்து அலைன் பண்ணுறது. நீ என்னடா நல்லது செஞ்ச, மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கொடுத்தியா, அதெல்லாம் கிடையாது. 80 vs 20 புல்டோசர் வச்சு இடிக்கிறது, இந்த அஃப்ரீன் பாத்திமாவோட விஷயங்களோட நம்ம பார்த்துருப்போம். அப்படி தான் நடந்தது. அதனால் தமிழகத்தில் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம PFI இருக்கு இல்லைங்களா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அவர்கள் வந்து RN ரவி தமிழக கவர்னராக இருக்கார். அவர் வந்து நீட் பில்லை கையெழுத்து போடாமல் இருக்கார். அப்புறம் நிறைய பில்ஸ் வந்து இங்கே பெண்டிங் வச்சுக்கிட்டே இருக்கார். தமிழக சட்டசபை கொடுத்த பில்ஸ் எல்லாம் கையெழுத்து போடாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சர்களும் தமிழக கட்சிகளும் எல்லாம் போராடுறாங்க, எல்லாம் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்படி கருத்து தெரிவிக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் PFI இதை வந்து கண்டனம் தெரிவிக்கிறான். RN ரவி அவர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கொடுத்த பில்லை ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, இவர் வந்து கவர்னரா இல்லை வந்து RSS ஆளா அப்படின்னு கேட்குறாரு. இது அவர் மட்டும் கேட்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க. RN ரவிங்கிறவர் வந்து கவர்னர் மாதிரியே நடந்துக்கிறாரு, ஒரு RSS ஆள் மாதிரி தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு பேசுகிறாங்க. இது பேசினோடனே என்ன ஆகுது, அவருக்கு வந்து கோபம் வருது. அப்புறம் பிஜேபிக்காரனுக்கும் கோபம் வருது. ஓகே, நம்ம போட்ட தூண்டியில் வந்து மீன் கடிக்குது. ஏன்னா அவங்க வந்து ஜென்ரலாக வந்து நல்லது செய்யலாம் இல்லை, சும்மா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து போடுறாங்க, அதில் யாராச்சும் எதனா ட்ரிகர் ஆவாங்களா, பேசுவாங்களான்னு பார்க்குறாங்க. PFI வந்து பொலிட்டிக்கலாக தான் கேட்குறான். அவன் வந்து RN ரவி மேலே எந்த கால் பண்ணுச்சும் கிடையாது. ஒரு கவர்னராக அந்த வேலையை செய்ப்பா, நீ ஏன்ப்பா RSS மெம்பர் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு அவங்க கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு கான்வெகேஷன் ஃபங்க்ஷனில் போயிட்டு PFIயை வந்து நம்ம வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இது வந்து மே மாதம் நடக்குது இந்த விஷயம்லாம். PFI பேன் பண்ணணும்னு சொன்னோடனே அவர் சொன்ன உடனே அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, ஆமாம் SDPIயும் பேன் பண்ணணும், PFIயும் பேன் பண்ணணும், இதெல்லாம் நம்ம எப்படி இதை அனுமதிக்க முடியும்னு உடனே அர்ஜுன் சம்பத் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதை பாருங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, ஒரு கவர்னர் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. இங்கே ஒரு கட்டமைக்கப்பட்ட வன்முறை இது ஆக்சுவலாக அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் அவங்க கட்சிக்காரங்களாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அமர் பிரசாத் ரெட்டி, அவன் இவன்ட்டு லுச்சா பசங்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறானுங்க. அப்புறம் இது வந்து ஒரு தனியாக PFIக்கும் SDPIக்கும் RSSக்கும் இங்கே ஒரு மறைமுகமான ஒரு போர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவர்கள் அவங்கள பேச. ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் அவனை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், என்றைக்கோ ஒரு நாள் உனக்கு திருப்பி அடிப்பான். அவன் ஏதோ கோவப்பட்டு ஏதோ யாரோ ஒன்று, அதுலேயும் வந்து எல்லாரும் இங்கே பாருங்கள், ஒரு அமைப்பு இருக்குது, அதில் வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கானா, அதில் எல்லாரையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதில் சில பேர் உணர்ச்சி வசப்படுவான், சில பேர் வந்து என்ன நம்மளை வந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான், நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களே எல்லா அமைப்புக்கும் இது பொருந்தும். இது திமுகவுக்கு பொருந்தும், அதிமுகவுக்கு பொருந்தும். இப்போ அதிமுகக்காரன் டெய்லியும் அவனுக்கு பார்த்து சண்டை போட்டுக்கிறான் போது என்னைக்காவது ஒரு நாளுக்கு அது கைகலப்பாகும், என்னைக்காவது ஒரு நாள் ஆளை தூக்குவான், இதெல்லாம் காலி பண்ணுவான், இதெல்லாம் நடக்கும். இது தனி மனித வன்மங்கள், இது எல்லாமே அது அமைப்பின் பேரில் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன ஆகுது, உடனே பார்த்தீங்களா PFI காரன் வந்து பெட்ரோல் பம்ப் போட்டான், அவனை வந்து பேன் பண்ணுங்க, உடனே NIA வர வைங்க, அவன் வீட்டுக்குள்ளே போங்க, பிடிங்க. சாமி, இப்படி தான் நீங்கள் வந்து நாட்டில் அமைதியை வந்து கெடுப்பீங்களா? இதில் எனக்கு என்னென்னா, இப்போ என்னோட ஸ்கூல் குரூப் ஒன்று இருக்குது.
அதில் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கான். அவன் ரொம்ப புத்திசாலி பையன், நல்லா படிச்சுட்டு இருக்கான், நல்ல ஒரு திறமைசாலியான ஆள். அந்த மாதிரி பசங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்கள் PFI SDPI இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அமைதியை கெடுக்கிறாங்க, இது சரியா? அதாவது கடந்த 2-3 நாளாகவே அவன் கேட்குறான், பாருங்கள் SDPI வந்து இப்படி பண்ணிடுச்சு, PFI இப்படி பண்ணி. எனக்கு ஆத்திரங்கள், எந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஆரம்ப புள்ளியை பார்க்க மாட்டீங்களாடா? இன்றைக்கி நடக்குதுன்னா இன்றைக்கி நடக்கிறது மட்டும் தான் பார்ப்பீங்களா? முஸ்லீம்கள் எப்போ இருந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த நாட்டில்? என்றைக்கு நீங்கள் பாபர் மசூதியை வந்து இடிச்சிங்களோ, அதை இடிச்சுட்டு அதை சரின்னு நீங்கள் கோர்ட் வாயாலே நீங்கள் வந்து யாரையும் பனிஷ் பண்ணாமல், ஆமாம் கோயில் இடித்த தப்பு தான், ஆனால் நீங்கள் வந்து மசூதியை இடித்த தப்பு தான், ஆனால் நீங்கள் கோயிலை கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போதே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது வந்து நமக்கான நம்ம நினச்சி வந்த இந்தியா இது கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் நேரு இருந்தார், இந்திரா காந்தி இருந்தாங்க, அவர்களாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பாரனாக இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அப்பையும் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் தலைவர்கள் வந்து அதை வந்து பெருசாக வளர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தலைவர்கள்கிட்டே வந்து 80-20 இது வந்து இந்துக்களுக்கான நாடு, ஹிந்து ராஷ்டிரா இப்படின்லாம் பேசும்போது அப்போ தொண்டர்கள் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு பலம் தானே, அப்பா நம்ம தலைவரே நம்ம அப்படி இருக்காரு, நம்ம இறங்கி அடிக்கலாம்பான்னு சொல்லிட்டு இன்றைக்கி RSSோட டைரக்ஷன்ஸில் NIA இறங்கி அடிக்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ளே. தமிழக போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, NIA வரும்போது போலீஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் இட் இஸ் அ நேஷ்னல் லெவல் ஏஜென்சி. அவர்கள் வரும்போது போலீஸ் நிச்சயம் அவர்களுக்கு உதவணும். இப்போ இது என்ன மாதிரி ஆகும், உடனே ஒரு பக்கம் இப்படி என்ன சொல்லுவாங்க, முஸ்லீம்ஸு இந்த மாதிரி தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க, அதை வந்து அரசாங்கம் வந்து கண்டுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, திமுக அரசு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டோட தான் ஜெயிச்சாங்க, ஆனால் பாருங்கள் முஸ்லீம்களை வந்து பாதுகாக்க தவறிட்டாங்கன்னு அடுத்த நாளே வேறு மாதிரி பேசுவானுங்க. இவனுங்க வந்து இங்கே திமுகவை இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, இவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியல. ஏன்னா இங்கே தான் இந்த PTR மாதிரி ஆட்களோ, ராஜா மாதிரி ஆட்களோ, MP செந்தில்குமார், மா சுப்பிரமணியம், அன்பில் மகேஷ் கிட்ட நிறைய குறைகள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பாஜக காரணங்களை எதிர்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு கிளியர் மைண்ட் செட் உள்ள ஒரு ஆட்கள். அப்புறம் உதயநிதியே நீங்கள் எடுத்துக்கலாம், அவர் வந்து போகிற போக்கில் லெஃப்ட் கையில் தள்ளிட்டு போகிறாடே, உங்கள் ஐடியாலஜிலாம் தூக்கி தூரம் போடுறா, திராவிட மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்காங்க. அப்புறம் கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுகிற அரசியலுக்கு வந்து பாஜகவால் பதிலே சொல்ல முடியல, குறிப்பாக RSSால் ரிப்ளையே பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணணும், இங்கே ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணணும், அதை தான் செய்கிறாங்க. இது செய்யும்போது என்ன ஆகுது, சில உணர்ச்சி வசப்பட்ட சில PFI நண்பர்களோ இல்லை SDPI தோழர்களோ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, கேட்கலாம், நீ என்னடா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறியா, நீ முஸ்லீமா, வேறு இங்கே நான் முஸ்லீமு ஹிந்து அதெல்லாம் கிடையாது. அவர்கள் தப்பு செய்கிறவங்கள நீங்கள் பிடிச்சிட்டு போங்க. PFI சேர்ந்த உணர்ச்சி வசப்பட்ட நபர்கள் தவறு செய்வார்களானாலும் அது தவறு தான். அவர்கள் வந்து பெட்ரோல் பாம்பு போட்டாலும் சரி, வேறு எந்த பாம்பு போட்டாலும் சரி, அவர்களை பிடிங்க. நீங்கள் தயவுதாட்சியமே காட்டாதீங்க. அவங்கள என்ன சட்டப்படி அவங்கள என்ன பனிஷ் பண்ணுமோ பண்ணுங்கள். UAPAல போடுறீங்களா போடுங்க, இல்லை வேறு ஏதாவது புது லா கிரியேட் பண்ணி அவங்கள உள்ளே வைக்கிறீங்கனாலும் வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த அமைப்பையே நீங்கள் கொச்சைப்படுத்தாதீங்க, அந்த அமைப்பையே கேள்விக்குறியாக்காதீங்க. அந்த அமைப்பு வந்து நிச்சயம் சொல்கிறேன், அவர்கள் இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது குறிப்பாக தலித்து, பேக்வர்ட் கிளாஸஸ், ஆதிவாசிஸ், அப்புறம் இஸ்லாமியர்கள், இவர்களோட நலனுக்காக தான் அவங்க இத்தனை நாள் அரசியல் செஞ்சுட்டு வராங்க. நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், ஒரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாதிப்புக்குள்ளாகும் போது SDPI நிச்சயமாக அங்கே போராட்டத்தில் இறங்கும். VCK இருக்கும், கம்யூனிஸ்ட் இருப்பான். ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் வருவாங்க, ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து ஒரு குளோபல் லெவலில் அதுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஸோ கம்யூனிஸ்ட் வந்து கண்டிப்பாக இறங்குவோம். அதுக்கப்புறம் VCK வந்து இங்கே இறங்கும். அதுக்கப்புறம் இங்கே இப்போ இந்த SDPI PFI போன்ற அமைப்புகள்லாம் நிச்சயம் வருவார்கள். இது நீங்கள் பாதிக்கப்படும் போது தான் இந்த மாதிரி கட்சிகள் வந்து இருக்கிறதே உங்களுக்கு தெரியும். நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 3 வீடியோ பார்த்து போவீங்க. ஆனால் நீங்கள் நல்லா இன்னும் உற்று நோக்கி நீங்கள் வந்து எல்லா போராட்டங்களையும் நீங்கள் பாருங்கள், இவர்கள் தனியாக தெரிவாங்க, SDPIயும் PFIயும் தெரிவாங்க. இந்த நாட்டு மக்களுக்கு ஃபாசிசம் சக்திகள் கிட்ட இருந்து விடுதலை வேணுங்கிறது அவங்களோட முதல் கோரிக்கை. அப்புறம் அவங்களோட முக்கிய அஜெண்டா என்னென்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ஹங்கர், ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர். அதாவது பசி, யாரும் வந்து பசியோடு இருக்கக்கூடாது, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், பயம் இல்லாமல் நம்ம சுதந்திரமாக இந்த நாட்டுக்குள்ளே இருக்கணும். இன்னொன்று, இந்த PFI எனக்கு பர்சனலாகவே எனக்கு வந்து ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. என்னென்னா, என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் கொரோனா டைமில் நிறைய இழப்புகள் சந்தித்தோம், அந்த வேவ் 2ல் டெல்டா வேரியன்ட் இருக்கும்போது. அப்போது இந்த PFI தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அடக்கம் பண்ணுறதுக்கு களமிறங்கினாங்க. இங்கே இருக்கிற எந்த பார்ப்பனரோ, எந்த மற்ற என்ன சொல்கிறது ஆண்ட பரம்பரைகளோ, மன்னாதி மன்னர்களோ, முக்குளத்து தேவர்களோ, இல்லை மற்ற வேறு எந்த கேஸ்ட்டாக கூட இருக்கட்டும், நான் கேஸ்ட்டே கூட சொல்கிறேன், SCஸோ STஸோ யாருமே களம் இறங்கலை. இந்த முஸ்லீம் அமைப்புன்னு நீங்கள் பச்சை குதிரை பார்த்தீங்களா, இந்த முத்திரை குதிரை பார்த்தீங்களா, இந்த PFI தான் கொரோனாவில் இறந்து போனவர்களோட அந்த உடல்களை வந்து அடக்கம் பண்ணுவதற்கு இலவசமாக பைசா வாங்கலை. என்னோடய குடும்பத்தில் 2-3 டெத்தில் ஆகுது. அதுக்கு 2 டெத்துக்கு வந்து இலவசமாக அவர்களே வந்து அந்த உடலை வந்து கிரிமேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க.
இதெல்லாம் வந்து நாட்டில் ஒரு இக்கட்டான பிரச்சனை இருக்கிற நேரத்தில் வந்து உதவுறவன் எப்படிங்க நாட்டுக்கு அகைன்ஸ்டாக தப்பு செய்வான்? அதை நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எந்த ஆர்எஸ்எஸ்காரனை அது வந்து நாங்கள் உடலை அடக்கம் பண்ணுறோம் வாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்ததை பார்த்துருக்கீங்களா? இல்லை இந்தியா ஃபுல்லாக கேள்வி தான் பட்டிருக்கீங்களா? கிடையாது. ஸோ பிஎஃப்ஐங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. எஸ்டிபிஐ அதோட பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட், அவர்களும் நல்ல நோக்கத்தோடு அவர்கள் வந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இவர்களே தயவு செய்து தீவிரவாதிகள், டெரரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறான்னா அவன் வாயில் வந்து புழுத்து போகும். எல்லா ஊரில் இருக்கிற மொத்த வைரஸும் பாக்டீரியாவும் அவன் வாயில் வந்து வீடு கட்டும். தயவுசெய்து அந்த மாதிரி சொல்லாதீங்க. அப்படி ஒரு எண்ணமும் அப்படி ஒரு சிந்தனையும் இருக்குமே ஆனால் அதை தயவுசெய்து வந்து மாற்றிக்கோங்க. நான் சொல்கிறது தான் உண்மை. ஏன்னா இது நாங்கள் பல தரவுகள் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பர்சனலாகவே நாங்கள் அவங்கள பார்த்துருக்கோம், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அவரோட அப்ரோச்சே வித்தியாசமாக இருக்குங்க. நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு பணம் கிணம்லாம் சொன்னீங்கன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. கொள்கை ரீதியாக நீங்கள் போயிட்டு ஒரு உதவின்னு கேளுங்க, செய்வாங்க. பணம்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி நாட்டுக்கு நான் தான் சொல்கிறேன், இந்த கொரோனாவே பெஸ்ட்டு எடுத்துக்கிட்டா நாட்டுக்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே செய்ய துணியாத ஒரு காரியத்தை இந்த பிஎஃப்ஐ தான் இறங்கி பல குடும்பங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அதை நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அடக்கம் பண்ணவே வழி இல்லை, அதை கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஒரு மனிதன் இறந்து போகும்போது தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். அதை எடுத்து குழிக்குள்ளே வச்சு அடக்கம் பண்ணுறதுக்குலாம் கண்டிப்பாக ஒரு 10 பேராவது வேணும். அப்போது கொரோனா டைமில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தனும் வரல, யாரும் வரல. அப்படி இருக்கும்போது பிஎஃப்ஐ தான் அவர்கள் வந்து அந்த பிபி கிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, சேஃப்டி மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு, நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அடக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 10 பைசா வாங்காமல் இது செஞ்சு நம்மளோட ஃபார்மாலிட்டிஸ் என்ன பண்ணுமோ அதையும் பார்த்துட்டு நம்ம ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்து முறைப்படி இந்த மாலை போடுறது, பூஜை பண்ணுறது, இது எல்லாமும் பார்த்துக்கிட்டு அவர்களாம் இருந்தார்கள். ஸோ தயவு செய்து இங்கே பாருங்கள், மறுபடியும் நான் ரொம்பலாம் பேச விரும்பல, அவ்வளோதான், சுருக்கமாக முடிக்கிறேன். இஸ்லாமியர்கள் போன்ற ஒரு நேர்மையாளர்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கடினம். அவர்கள் மதத்துக்குள்ளே நிறைய பிற்போக்குத்தனம் இருக்கும். அது அவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டோம், இல்லை தேவைப்படும் போது நம்ம விமர்சனம் பண்ணுவோம். அது அவர்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கம், அதில் இருக்கிற அவர்கள் ஃபாலோ பண்ணுற நபராக வருது, என்ன வேணால் பண்ணட்டும், அது பிரச்சனை வேணாம். ஆனால் இந்த நாட்டில் அவர்களை நிம்மதியாக வாழ விட வேண்டியது நம்மளோட கடமை. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நிச்சயம் நம்ம தான் பாதுகாக்க வேண்டும். ஏன்னால் நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அவர்கள் வந்து நின்று இருக்காங்க. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து கைவிட்டக்கூடாது. அதுக்காக நம்ம அவங்களை பெருசாக ஆதரவு கொடுக்குறோம். நிச்சயமாக அவர்களே எல்லாம் செய்து கொள்வார்கள். ஆனால் நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லார்கிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள், பிஎஃப்ஐங்கிறது ஒரு நமக்காக இருக்க ஒரு இயக்கம், எஸ்டிபிங்கிறது நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம். அவர்கள் NIA வந்து ஒரு தீவிரவாதி போலவும், பாஜக போன்ற ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. என்னால் பல தரவுகள் தர முடியுங்க. இந்த பாஜக பெட்ரோல் பாம்பு இன்சிடென்ட் பற்றி அவனுங்க ஆஃபீஸில் பாம்பு போட்டுப்பானுங்க, கோயம்புத்தூரில் இதை பண்ணுவானுங்க, திருவண்ணாமலையில் பண்ணியிருக்கானுங்க, பொன்னேரியில் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் இவனுங்களுக்கெல்லாம் அந்த இன்சிடென்ட்டை பேர் ஆள் யார் எப்படி பண்ணால் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்கிறதெல்லாம் தேவையே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அவர்களுக்கு இங்கே அரசியல் செய்கிறதுக்கு எந்த டாப்பிக்கும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவான்னா, இவனே வந்து அவன் மேலே பாம்பு போட்டுக்கிட்டு, பாருங்கள் இவங்க பாம்பு போடுறாங்க, எங்களுக்கு வந்து ஆபத்து இருக்குது, உங்களோட ஆபத்து காலத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு உதவுவோம், எங்கள் ஆபத்துக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஜகக்காரன், இந்து முன்னணி, RSS இந்த மாதிரி லுச்சா பசங்களாம் இப்படி தான் இங்கே பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இதை தவிர இவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. ஆக இவர்களை புறந்தள்ளுவோம். SDPI, PFI போன்ற அமைப்புகளுக்கு நம்ம இப்போது தார்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நம்ம இப்போ எப்போவுமே ஆதரவு தரணும். NIA போன்ற அமைப்புகள் வந்து செய்கிற வேலையை செய்யட்டும், அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல. ஒரு தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.